இந்த 10வது மாதத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். யோபுவின் சரித்திரம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். போதுமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த 10வது மாதம் தேவன் நமக்கு குறித்திருக்கிறதை, தேவன் நமக்கு நியமித்திருக்கிறதை, தேவன் நமக்கு திட்டம் பண்ணி இருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். யோபு இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லுகிறார்னா, அவர் பலவிதமான போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் அவர் தாண்டி வந்து, அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்து அவர்களும் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிச்சயம் என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். இந்த வசனத்தை விசுவாசிங்க. இந்த மாதம் ஒருவேளை நம்ம கடந்த 9 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்காம இருந்திருக்கலாம், எதிர்பார்த்தது வராம போயிருக்கலாம். ஆனா இந்த 10வது மாதம் தேவன் நமக்கு முன் குறித்திருக்கிற காரியம் நிச்சயமா அவருடைய கரத்தினால ஆகும் என்பதை விசுவாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1-2 நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானா, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு என்ன செய்தார்னா செய்தருளார். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கவனிப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பல நேரங்களில் நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதில் இருக்கையில் சாராள் என்ன செய்தாங்களாம்? கர்ப்பமானாங்களாம். கர்த்தர் தாம் உரைத்தபடியே, எப்படி சொல்லுங்கன்னா, தேவன் குறித்திருந்த காலத்திலே ஒரு குமாரன் என்ன செய்யறாங்களா? இப்போ தேவன் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா 70 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிருக்க முடியும்? குழந்தை என்ன செஞ்சிருக்க முடியும்? கொடுத்துருக்க முடியும். 80 வயசுல கொடுத்துருக்க முடியும். 85 வயசுல என்ன செய்யும்? கொடுத்துருக்க முடியும். ஆனா ஆண்டவர் வந்து முதிர் வயது ஆகும் போது ஆண்டவர் வந்து சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சமயத்துல தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பிள்ளையை கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் வேதம் சொல்லு தேவன் குறித்திருக்கிற காலம். இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் நீங்க நினைக்கலாம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகல, ஏன் கர்த்தர் சமாதானத்தை தரல, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்யல, ஏன் நிறைய கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. ஆமே. ஆகினாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்கன்னா அடங்கி இருங்க. ஒரு காலத்தை தேவன் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு காலம் என்ன செய்யுதுன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளேயே ஆபிரகாமுடைய மனைவி ஆகாரை கொடுத்து அது ஒரு சந்ததியாய் மாறி எவ்வளவோ நடந்தாலும் இந்த வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவன் குறித்திருந்த காலம். ஆமே. இதுல ஒரு பெரிய விசுவாசத்தோடு இருந்தவர் தான் யாருன்னா ஆபிரகாம். அவர் குறித்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார்னா சொல்லி இருக்கிறார். ஒருவேளை காலங்கள் வந்து எப்படி மாறுதுன்னா கொஞ்சம் தாமதமா மாறுது. ஆமே. நான் 10 வருஷமா வீடு கட்டுறேன், கட்டிக்கிட்டே தான் பரவாயில்ல, தேவன் குறித்த காலத்துல அதை முடிக்க உதவி செய்வார். நான் இத்தனை வருஷமா போராடுறேன், தேவன் குறித்த காலத்துல அந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டு பண்ணுவார். நான் இத்தனை வருஷமா இந்த கடன்ல தேவன் குறித்திருக்கிற காலத்துல அதை நிச்சயமா அதை செய்து முடிப்பார். ஆமே. ஆகினாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல அதை எடுத்து வாசிப்பேன் சொன்ன ஆபகுக்கு 2:3 வாசிக்கினா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது என்ன செய்யும்? விளங்கும். அது என்ன செய்யாதான்? கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்யாது? பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்யுங்க? காத்துருங்க. கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும். ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்த ஆராதனை நடத்துறீங்க, ஒவ்வொரு மாசமும் வசனத்தை சொல்றீங்க, ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்றீங்க, ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? வேதம் சொல்லுகிறது, அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன செய்? காத்திரு. அடுத்தது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை.
ஆமே. ஏற்ற காலத்துல கர்த்தர் நமக்கு தரிசனத்தை வச்சிருக்கிறார். குறித்த காலத்துல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஏற்ற முன்குறித்த ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். அது நடக்கலன்னு மட்டும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அதுக்காக காத்துருங்க. நிச்சயமா அது நடக்கும். அது தாமதிக்காது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமா என்ன செய்யணும், நிறைவேறும். நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் எங்க எப்பங்க ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நான் பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் கடந்து இப்போ சபையில இருந்து இப்போ இல்ல. வேதம் சொல்லுகிறது எரேமியா ஆண்டவருக்கு எப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, எப்போ முன்குறிக்கிறார்னா, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை என்ன செய்தேன். ஆமே. அப்பவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. நமக்கு என்ன தேவை, என்னென்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், நமக்கு எப்படி மாறணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்பவே என்ன செய்தாரு, முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் எரேமியாவுக்கு சொல்ற, அப்பவே நான் உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்க உருவாச்சுன்னா, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் எங்க உருவாச்சு? தாயின் கருவில. அங்கதான் ஆண்டவர் என்ன செய்தாரு, முன்குறிச்சார். அங்கதான் ஆண்டவர் திட்டம் பண்ணினார். அங்கதான் வார்த்தையை சொன்னார். அங்கதான் தம்முடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒருவேளை தாமதமானாலும் வேதம் சொல்லுகிறது, அதுக்கு காத்துரு, நிச்சயமா என்ன செய்யும், நடக்கும். குறித்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எனக்கு நடக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. குறித்த காலம் இருக்கு. அந்த காலம் ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இந்த மாதம் இருக்கலாம், இந்த வருஷம் இருக்கலாம். ஆனா தேவன் திட்டம் பண்ணின காலத்துல அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமே. 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு குறிக்கப்பட்டது எப்பொழுது நிறைவேறும், எனக்கு குறிக்கப்பட்டது எப்பொழுது நிறைவேறும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின 4வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 4, 17, 18. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் என்ன செய்தார்னா தகப்பனானார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன செய்தார்னா விசுவாசித்தார். எழுதி கொள்ளுங்க. முதலாவது, எப்போ எனக்கு குறிக்கப்பட்டது நிறைவேறும்னா, நம்புகிறதுக்கு ஏதுமே இல்லாதப்ப நம்பிக்கையோடு விசுவாசமா காத்திருக்கணும். ஆமே. அதென்ன சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமே. இவர் சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும் போது அவர் எப்படி ஏத்துக்கிறார்னா, நம்புகிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணார்னா, ஏன் நம்பிக்கையோடு விசுவாசித்தாரு? ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பேன்னு சொல்லும் போது அவருக்கு வயசு என்ன, 99. சாரலுடைய கற்பம் செத்து போயிடுச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்பிக்கையே என்ன செய்யல, இல்ல. ஆனா இவர் என்ன செஞ்சார்னா நம்பினார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு குறிக்கப்பட்டது எப்ப நிறைவேறும்னா, நம்புகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்புறதுக்கு ஆமே, நம்புறதுக்கு என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் நான் கடுமையா உழைச்சி போராடி இதுக்கப்புறம் நான் சேர்ப்பேன், வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் நான் போயிட்டு எங்கேயாவது இடத்துல சேர்ந்து வேலைக்கு சேர்ந்து இப்படி சம்பாரிச்சு வீடை கட்டும் இல்லை. ஆனா ஒன்று முடியும், நம்புகிறதுக்கு ஒன்றுமே இல்லாத போது நம்ம என்ன செய்யணும்னா நம்பிக்கையோட விசுவாசி. எப்போ ஆண்டவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவாரு. நம்புகிறதுக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. கையில என்ன இல்லை, 10 பைசா இல்லை. நம்ம வீட்டில் என்ன இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்புகிறதுக்கு ஒன்றும் இல்லாதப்ப நீங்க கர்த்தரை விசுவாசிங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். இந்த வார்த்தையை சொல்லும் போது கையில எதுவுமே என்ன பண்ணல, இல்ல பிரதர் ஒண்ணுமே இல்லை, ஆனா வெறுமையா இருக்கிறேன். ஆனா ஒண்ணு செய்யுங்க, நம்பிக்கையோடு இருங்க. எனக்கு குறித்திருக்கிறது, எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறது, எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின்றது. கர்த்தர் என்ன செய்வார்னா நிச்சயமா நடத்துவார். நம்ம நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சாரிபாத் விதவை வீட்டுக்கு போகும்போது அங்க வீட்டுல எதுவுமே என்ன செய்யல, இல்ல, மாவு எப்படி இருக்கு, காலியா இருக்கு, எண்ணெயும் இல்லை, ஒரு சின்ன அப்பத்தை சுட்டு அதை சாப்பிட்டு என்ன செய்ய போறாங்க, சாக போறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அதுல முதல்ல ஒரு சிறிய அடைய என்கிட்ட என்ன செய், கொண்டு வா. நம்புகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் வேற கேட்கிறாரு, சாப்பிட்டு சாகலான் இருக்கிறோமே, நம்பிக்கையே இல்லை. ஆனா அது கொடுத்த பொழுது என்ன நடந்ததுன்னா, அந்த பஞ்சகாலம் தீர்க்கு மட்டும் அவங்க வீட்டுல என்ன செய்யலையாம், எண்ணெய் மாவு குறைந்து போகலையாம். கற்சாடிகள் எல்லாம் தண்ணீரை பிடிச்சி ஊத்துங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வேலை செய்யறவங்களுக்கு என்ன இல்லை, நம்பிக்கையே இல்லை. வெறும் தண்ணியை பிடிச்சி ஊத்தினா எப்படியா திராட்சை ரசமா மாறும், அந்த தண்ணி எப்படி கொண்டு போய் நாங்க பந்தி விசாரிப்பில் கல்யாண பந்தியில் எப்படி கொடுக்கறது, நம்பிக்கையே இல்லை. ஆனா மொண்டு என்ன செஞ்சாங்க, ஊத்துனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் எங்க செய், பந்தி பரிமாறட்ட கொடு. நம்பிக்கையே இல்லை. ஆனா நம்புகிறதுக்கு ஏது இல்லாது இருக்கும்போது ஒன்ன நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு குறித்ததை அவர் தருவார். ஆமே ஆமே. எத்தனை பேர் நம்புறோம்? ஆமே. ரெண்டாவது காரியத்தை எழுதி கொள்ளுங்க, எனக்கு குறிக்கப்பட்டது எப்போ நிறைவேறும் அப்படின்னா 31வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, 31வது சங்கீதம் 24 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்க எப்படி இருங்க, திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்னா ஸ்திரப்படுத்துவார். முதல்ல சொன்ன எப்போ குறிக்கப்பட்டது நிறைவேறும் அப்படின்னா, நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாதப்போ கர்த்தர் செய்வார்னு அப்படி நம்பணும். ஆமே. இப்போ இந்த வார்த்தை கேட்குறீங்க, என்ன வார்த்தையை கேட்டு என்ன ஆக போகுது, இத்தனை மாசம் கடந்து போனது போலதான் இந்த மாசமும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தை கேட்டா அந்த வார்த்தை நம்பிக்கை இல்லாம தான் போகும். ஆனா அந்த வார்த்தை என்ன செய்யணும், நம்பணும். நம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா நம்புங்க. ரெண்டாவது சொல்லுகிறேன், இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்க எல்லாம் எப்படி இருக்குன்னா திடமனதா இருங்க. ஆமே. உங்க நம்பிக்கையை கொஞ்சம் கூட என்ன செய்யாதீங்கன்னா விடாதீங்க. ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு எப்போ நம்ம காரியம் குறிக்கப்பட்டது நிறைவேறனா, நம்ம கர்த்தருக்கு காத்திருந்து திடமனதா இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், எவ்வளவு நாள் பதர் வெயிட் பண்றது, எத்தனை வருஷம் போராடுறது, எத்தனை வருஷம் இந்த காரியம் எனக்கு நடக்கும் வெயிட் பண்றது இல்ல. நீங்க திடமனதா இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களே, கர்த்தருக்காக வைராக்கியமா ஜெபிக்கிறவங்களே, கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறவர்களே, நீங்க என்ன செய்யுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்னா நம்ம நிலைமையை மாத்துவார். ஆண்டவர் நமக்கு குறிக்கிறது என்ன செய்வார், தருவார். நமக்கு குறிக்கப்பட்ட காரியங்கள் நிச்சயமா என்ன செய்யும், நம்ம கையினால வாய்க்கும். ஒரு சில சமயத்துல ஏன் இவ்வளோ நாள் நம்ம போராடுறோம், எதற்கு இவ்வளோ போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வருகிறது, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா, நம்ம இந்த மாசத்தை தாண்டுவோமா தாண்ட மாட்டோமா, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வருமா வரமாட்டோமா. நம்ம காத்திருந்தோம், அந்த காத்திருப்பின் நாட்கள் கடந்து போகும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது, இத்தனை வருஷம் காத்திருந்துட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா வராதான்னு தெரியலையே. நான் சொல்லுகிறேன், நீங்க காத்திருக்கிறீங்க, திடமானதா இருங்க. இந்த காத்திருப்ப ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. ஒருவேளை இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் பிரதர், என் காரியம் எப்போ நடக்கும், கர்த்தர் குறித்த காலத்துல நிச்சயமாய் செய்து முடிப்பார். மூன்றாவது நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசையா 35:3 வாசிங்க. மூன்றாவது, தளர்ந்த கைகளை என்ன செய்யுங்க, திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யுங்க, பலப்படுத்துங்க. எப்போ நிறைவேறும் அப்படின்னா, ஒருவேளை இத்தனை நாளா நான் போராடி ஜெபம் பண்ணி என் கைகள் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, என் முழங்கால் போட்டு நான் போராடி ஜெபம் பண்ணி நான் சோர்ந்து போயிட்டேன். இல்ல, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் குறித்தது நிறைவேறுகிற காலம் நிச்சயமா வந்து கொண்டிருக்கிறது. ஆமே. அப்ப என்ன செய்யணும், மூன்றாவது, நம்முடைய தளர்ந்த கைகள் என்ன செய்யணும், திடப்படுத்தணும். தள்ளாடுகிற முழங்கால்கள், இவ்வளவு நாள் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண பிரதர், இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில போராட்டங்களும் அதிகமான பிரச்சனைகளும் மேற்கொண்டேன். இல்ல, கர்த்தர் குறிக்கப்பட்டது, கர்த்தர் சொன்னது, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறோம்?
ஆமே. கர்த்தர் சொன்னது நிச்சயமா என்ன செய்யும்? உங்க ஜெபத்தை விடாதீங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் போராடி சோர்ந்து போயிட்டு எலியாவை போல, போதும் கர்த்தாவே என்னை என்னை போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். யார் சொன்னது? எலியா சொல்றாரு. போதும். ஏன்? அவர் சோர்ந்துட்டாரு. அவ்வளோ பெரிய யுத்தத்தை நடத்தின மனுஷன், 450 பேர் பாகால் தீர்க்கதரிசியில கொன்று போட்ட மனுஷன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின மனுஷன், அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்த மனுஷன் என்ன செய்தார்னா சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாருன்னா படுத்துட்டார். போதும் கர்த்தாவே என்ன பண்ணுங்க. ஆனா அப்படி இருக்காதீங்க. நீ விசுவாசிங்க, எனக்கு குறிக்கப்பட்டது நிச்சயமா நிறைவேறும். உங்க ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. உங்க முழங்கால்களை திரும்பவும் முடக்குங்க. உங்க கைகளை கர்த்தருக்கு நேரம் உயர்த்துங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் எழுப்பி நிற்கலாம். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய கரத்துல இந்த 10வது மாதத்தை தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த 10வது மாதம் உங்களை ஆளுகை செய்ய முடியும். எல்லாம் கண்களை மூடி நல்லா ஸ்தோத்திரம்